அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படும் பாமக தலைவர் அன்புமணிக்கு போட்டியாக அவரது தந்தையும் கட்சியின் நிறுவனருமான ராமதாசும் களமிறங்கியிருக்கிறார். அதிமுக கூட்டணியில பாமகவை சேர்க்கும் விஷயத்துல மகனை முந்திக்கொள்ளும் முடிவோடு காய் நகர்த்தல தொடங்கி இருக்கிறார் ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாசிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் பனிப்போர் நீடித்து வரக்கூடிய நிலையில பாமக எம்எல்ஏக்கள் 5 பேர் 3 பேர் அன்புமணி பக்கமும் 2 பேர் ராமதாஸின் பக்கமும் இருப்பதனால இரு தரப்பினரும் சபாநாயகரிடம் தனித்தனி கடிதம் கொடுத்ததால் சட்டசபையில் பாமக இரண்டாக உடைந்துள்ளது. மாநில நிர்வாக குழுவில் இருந்து அன்புமணியை நீக்கின ராமதாஸ் செயற்குழு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார். பொதுக்குழுவையும் கூட்ட அவர் ஏற்பாடு செய்துட்டு வரார். அதனை முறியடிக்கக்கூடிய விதமாக வருகின்ற 25ஆம் தேதி முதல் 100 நாட்களுக்கு அன்புமணி நடைப்பயணம் செல்ல இருக்கிறார். அத்துடன் பாஜக கூட்டணியில் இணைய விரும்பும் அன்புமணி அக்கட்சி தலைவர்களுடன் பேசி வருகிறார். இதற்காக சில நாட்கள் டெல்லியிலேயே முகாமிட்டிருந்தார். பாஜக தலைவர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும் வகையில பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுகவை காரணம் என்று குற்றம் சாட்டிய அன்புமணி திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, துணைத் தலைவர் ராமசுகந்தர் ஆகியோர் ராமதாஸை சந்தித்து பேசினர். மேலும் விசிக தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் ராமதாஸுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்தை தெரிவித்தனர். இதனால் திமுகவுடன் ராமதாஸ் கூட்டணி பேசி வருவதாக தகவல்கள் வெளியானது. அன்புமணியிடம் பாமக சென்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் ராமதாஸ் பாஜக வாயிலாக அதிமுக கூட்டணியில் அவர் இணைந்துவிட்டால் மத்திய அரசின் அதிகார பலம் வாயிலாக அன்புமணியிடம் பாமகவின் மொத்த அதிகாரமும் முழுமையாக சென்றுவிடும் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறார். எனவேதான் அன்புமணியின் இந்த திட்டத்தை முறியடிக்க அதிமுகவுடன் ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அன்புமணியால் திமுக கூட்டணிக்கு செல்ல முடியாது, அவர்களும் ஏற்க மாட்டார்கள். எனினும் கடந்த 2024 மக்களவை தேர்தலின் போது பாஜகவுக்கு ஆதரவாக கை கொடுத்த தன்னை டெல்லி மேலிடம் கைவிடாது என்ற நம்பிக்கையில் அன்புமணி இருப்பதாக அக்கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர்.